குட் ஈவினிங் டு ஆல். ஆக்சுவலாக லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னா லீனியர் அல்ஜிப்ராவில் சில டைமென்ஷன் பார்த்தோம், முக்கியமான கோஆர்டினேட் ஸ்பேஸ் பார்த்தோமா. ஸோ அதில் ஒரு சின்ன கரெக்ஷன், இந்த ஆக்சுவலாக இந்த ப்ரூஃப் கொடுத்துருப்பேன், இந்த இது கொடுத்துருப்பேன், இந்த சிஎன் ஓவரது வந்து ஆக்சுவலாக அது வந்து இது ஃபீல்டு வராது, இது ஃபீல்டாக இருக்கும், இது ஃபீல்டு வராது. ஃபீல்டு வராதனால இந்த தேர்த்தை நம்ம யூஸ் பண்ண முடியாது, ரைட்டுங்களா. அதுக்கு நம்ம என்ன செய்யறோம், இதை மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுவோம். இந்த இதை அடிச்சிருக்கோம், இந்த ரிசல்ட் அடிச்சுட்டு இதை அடிச்சிருவோம், சரிங்களா. இந்த பழைய ரிசல்ட் எழுதிருந்து அதை அடிச்சிருக்கோம். இது வந்து நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண, இது கரெக்டு சரிங்களா. இதை மட்டும், ஏன்னா இது வந்து ஃபீல்டு வராது, இது ஃபீல்டு வந்து இது ஃபீல்டு வராது. ஸோ இது வந்து ஃபீல்டு டவர் தீரும், சரிங்களா. ஃபீல்டாக இருக்கும்போது நம்ம இது கொடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இது எழுதிக்கும், இந்த ப்ரூஃப் எழுதியிருக்கேன் பாருங்கள். பாருங்கள் என்ன எழுதியிருக்கோம்னா, சப்போஸ் சிஎன்கிறது இந்த இருக்குது, சிஎன்கிறது வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்டு ஆர், இதுதான் முக்கியமான. ஓவர் ஆறில் பேசுகிறோம், சரிங்களா. ஓவர் ஆறில் பேசியாச்சு. இப்போது இந்த ஃபீல்டுக்கு டைமென்ஷன் வந்து நான் 2n சொல்லலாம், கரெக்டுங்களா. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு இதோட சப்செட் ஒன்று எடுக்கிறேன். இதோட சப்செட் ஒன்று எடுக்கலாமா, சி பவர் என்னோட சப்செட் எடுக்கும். ஸோ எப்படி எடுக்கிறேன்னா இந்த மாதிரி எடுக்கிறேன். ஃபஸ்ட் எலமெண்ட் 1 0 0, அடுத்து 0 1 0 0 எடுத்துருக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி ஒன்ஸ் வர மாதிரி, இப்போ லாஸ்ட்டில் 0 0 1 வர எடுத்துக்கிறேன். நம்ம வந்து இதை சிஎனை கவர் பண்ணணும், அதனால் அதில் வந்து கண்டிப்பாக கோஆர்டினேட்ஸில் ஐங்கிறது வரணும். ஓவர் ஆரில் தான் எடுக்கிறோம், ஆரை வச்சு கவர் பண்ண முடியாது. அப்போது இந்த என்ட்ரிஸில் ஐங்கிறது கண்டிப்பாக வரணும், சரிங்களா. எப்போயுமே புரிஞ்சுக்கணும், ஓவர் ஆர் பார்க்கும்போது சிஎனை கவர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஐன்னு எடுக்கும். அந்த ஏதாவது கோஆர்டினேட்டில் ஐன்னு கண்டிப்பாக இருக்கணும், சரிங்களா. அதனால் இந்த 1க்கு பேர் ஐ போட்டேன், ரைட்டுங்களா. அதே இந்த இடத்துல அதுக்கு நேராக கரெக்டாக எழுதியிருக்கேன். இந்த இடத்துல ஐ, அதே மாதிரி இந்த இடத்துல 1க்கு பேர் ஐ போட்டு ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ இங்கே ஒரு n வெக்டார்ஸ் இருக்கா, இங்கே ஒரு n வெக்டார்ஸ், இங்கே ஒரு n வெக்டார்ஸ், n + n 2n வெக்டார்ஸ் இருக்குது நம்மகிட்ட. ஓகே, 2n எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து சப்செட் ஆஃப் சி பவர் என்ன இருக்குது, சரிங்களா. அப்போ இது இதோட சப்செட் எடுத்துட்டேன். இதை வந்து நான் என்ன பண்ணேன், பேசிஸ்ன்னு சொல்ல போகிறேன், ரைட்டுங்களா. ரைட், என்ன சொல்கிறேன்னா ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா n, பீட்டா 1 பீட்டா 2 பீட்டா n, 2n ஸ்கேலர்ஸ் இன் ஆரில் இருக்குன்னா ஓவர் ஆர் சொல்லணும், சரிங்களா. ஓவர் ஆர் சச் தட் அதோட லீனியர் காம்பினேஷன் என்ன செய்யணும், 0ன்னு எடுத்துக்கிட்டு அந்த ஸ்கேலர் ஃபுல்லாக 0ன்னு கொண்டு வரணுமா. ரைட், அதான் எழுதியிருக்கேன். சச் தட் இதெல்லாம் 0ன்னு எடுத்துகிட்டு லீனியர் காம்பினேஷன் 0ன்னு எடுத்துக்கிட்டு, ஸோ இதெல்லாம் கோஆர்டினேட் வைஸ் அடிஷன் போட்டு ஸோ இது இதில் ஈக்குவல் பண்ணும்போது என்ன அர்த்தம், ஆல்ஃபா 1 பீட்டா 1 0ன்னு வந்துடும். அடுத்து இந்த கோஆர்டினேட் ஈக்குவல் பண்ணும்போது ஆல்ஃபா 2 பீட்டா 2 ஈக்குவல் 0ன்னு வந்துடும். அப்போ இன் ஜென்ரலாக ஆல்ஃபா ஐ பீட்டா இஸ் ஈக்குவல் 0 ஃபார் எவ்ரி ஐ 1 to n. அப்போது இந்த எடுத்த ஆர்பிட்ரரியாக எடுத்த ஸ்கேலர்ஸ் 2n ஸ்கேலர்ஸ் இன் ஆர் வந்து 0 ஆச்சு, சரிங்களா. அப்போ என்ன அர்த்தம்னா எஸ் இஸ் லீனியர் இண்டிபெண்டன்ட் செட்டு ஓவர் ஆர்னு வந்துருச்சு, சரிங்களா. எஸ் வந்து லீனியர் இண்டிபெண்டன்ட் செட்டு ஓவர் ஆர்னு வந்துருச்சு, சரிங்களா. அப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா இது பேசிஸ்ன்னு, அதாவது லீனியர் ஸ்பேன் பண்ணுன்னு சொல்லி எஸ் வந்து இந்த சி பவர் என்ன ஸ்பேன் பண்ணுன்னு சொல்லணும், ரைட்டுங்களா. அப்போ என்ன பண்ணணும், ஆக்சுவலாக இதை அப்படியே திரும்ப எழுதுகிற மாதிரி தான் எழுதுவேன், சரிங்களா. ஆல்ஃபா 1 இது அப்படியே எழுதியாச்சு. இந்த காம்பினேஷன் தானே எழுதிட்டு எடுத்தாச்சு. லீனியர் காம்பினேஷன் எழுதி எல்லாத்தையும் சம் பண்ணால் எனக்கு இது வரும், சரிங்களா. அப்போது இப்படி எழுதிக்கலாமா. அப்போது இப்போ நான் ரிவர்ஸ் பார்ட் போகிறேன். ஸோ இது வீல் உள்ள எலமெண்ட், ஜென்ரல் எலமெண்ட். அப்போ வீல் உள்ள எந்த ஒரு எலமெண்ட்டையும் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் பேசிஸ் எலமெண்ட்டை வச்சு எழுத முடியும். ஆக்சுவலாக இந்த எஸ்ஸில் உள்ள எலமெண்ட்டை வச்சு எழுத முடியுது. வீல் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்னா வீல் உள்ள ஜென்ரல் எலமெண்ட் தான், சரிங்களா. வீல் உள்ள ஜென்ரல் எலமெண்ட் தான். அப்போ வீல் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் எஸ்ன்னு எழுத முடியுது. அப்போ வந்து எஸ் வந்து வியை வந்து ஸ்பேன் பண்ணிடுது. ஓகே, வி ஸ்பேன்டு பை எஸ்ன்னு வந்துருச்சு. அப்போ எஸ் வந்து பேசிஸ் லீனியர் இண்டிபெண்டன்ட் ஓவர் ஆராக இருக்குது, அது வந்து வியை ஸ்பேன் பண்ணிச்சு. அப்போ எஸ் வந்து பேசிஸ் ஃபார் வின்னு சொல்லலாம். அப்போது இதில் டைமென்ஷன் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது பார்த்துங்க. இதில் ஒரு n எலமெண்ட்ஸ் அப்போ 2n எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது இது ஒரு அழகான ப்ரூஃப், சரிங்களா. ரைட், இதை தான் நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ண போகிறோம். அதனால் இந்த ப்ரூஃப் பார்த்துக்கோங்க, ரைட்டுங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஓகே இப்போ இது அந்த இதில் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா மெட்ரிக் ஸ்பேஸுக்கு டைமென்ஷன் சொல்ல போகிறோம், சரிங்களா. ரைட், இப்போ வந்து என்னென்னா லெட் எஃப் பி எ ஃபீல்டு ஃபார் எனி ஃபிக்ஸ்டு mn பிலாங்ஸ் டு n. ஸோ இது வந்து செட் ஆஃப் ஆல் m cross n மேட்ரிசஸ், அதில் ஒவ்வொரு என்ட்ரிஸையும் ஃபீல்டில் இருக்குது, ரைட்டுங்களா. அப்போ இது ஒரு வெக்டார் ஸ்பேஸை ஃபார்ம் பண்ணுது.
சரியா வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்டு தான் முக்கியமானது. ஃபீல்டு தான் அண்டர்லைன் ஃபீல்டு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்ட்ரிஸும் அந்த மேட்ரிக்ஸில் ஒவ்வொரு என்ட்ரிஸையும் ஸ்கேலர் எலமெண்ட் ஃபீல்டில் உள்ள எலமெண்ட்ஸு வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்டும் நம்ம இது சேம்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்போ இதுக்கு தான் டைமென்ஷன் வரும்னா எம்என்னு சொல்லணும். சரிங்களா டைமென்ஷன் வந்து எம்என்னு சொல்லணும். சரிங்களா எப்படி சொல்கிறோன்னு பாருங்கள். ரைட் இப்போ அந்த பழைய சேம் ஸ்டோரி தான், அதே கான்செப்ட் தான். ரைட் என்ன எடுக்கிறேன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாமா? எஸ் வந்து 100 010 00 010 இப்படி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இதில் எம் கிராஸ் என் மேட்ரிக்ஸ். ரைட்டு ஒவ்வொன்றும் எம் கிராஸ் என் மேட்ரிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி 1 எடுத்துக்கிறேன், ஆல்ஃபா 1 எடுத்துக்கிறேன், மற்ற எலமெண்ட்லாம் 0. இங்கே ஆல்ஃபா 1 to 1 எடுத்துக்கிறேன், மற்ற எல்லா எலமெண்ட் 0. இந்த மாதிரி எழுதியாச்சு. அப்போ இதில் எத்தனை மேட்ரிக்ஸ்க்கு நான் அந்த மாதிரி எத்தனை எலமெண்ட்ஸ் எழுதலாம்னா எத்தனை எலமெண்ட்ஸ் எழுதலாம்? எம்என் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இது எம்என் மேட்ரிக்ஸஸ் வந்துருச்சு. ரைட்டுங்களா? இப்போ இது 1 2 இது எம்என் மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. ரைட்டுங்களா? ஸோ இந்த கலெக்ஷனை எடுத்துட்டேன். ரைட் ஸோ இந்த கலெக்ஷன் எடுத்துட்டேன். இது வந்து சப்செட் ஆஃப் வியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது லீனியர் இண்டிபெண்டன்ஸ் செட்டுன்னு சொல்ல போகிறேன். சரிங்களா? லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? ஆல்ஃபா 1 இந்த ஓவர் ஃபீல்டு எஃப் தானே சொல்ல போகிறேன். அப்போது ஃபீல்டில் இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு சச் தட் அதோட லீனியர் காம்பினேஷன் 0ன்னு சொல்லணும். 0ங்கிறது 0 எலமெண்ட் இன் இந்த வெக்டார் ஸ்பேஸ் பி. ரைட்டுங்களா? ரைட். ஸோ அப்போ என்ன ஆயிரும்? யூஸ்வல் இந்த அடிஷன் போட்டால் என்ன வந்துடும்? இந்த மாதிரி வந்துடும். அப்போது ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னால் கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இப்போ எல்லா ஸ்கேலரும் 0 ஆயிரும். எல்லா ஸ்கேலரும் 0 ஃபார் எவ்ரி i, j is equal 0, ஆல்ஃபா ij is equal 0 ஃபார் எவ்ரி i 1 to m. அப்போது ஆர்பிட்ரே எடுத்த mn ஸ்கேலர்ஸ் இன் எஃப் வந்து டோட்டலாக 0 ஆச்சு. அப்போ எஸ் வந்து லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்லிடுறோம். சரிங்களா? அதே மாதிரி போன சம் போட்ட மாதிரியே பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி என்ன செய்வோம்? இதே மாதிரி எடுத்தாச்சு. ஆல்ஃபா 1 இப்படி போட்டு எல்லாத்தையும் சம் பண்ணிட்டு எனக்கு இது வந்துருச்சு. அப்போ இப்போ இது என்னது? வீல உள்ள ஜென்ரல் எலமெண்ட். சரிங்களா? இது என்ன? செட் ஆஃப் ஆல் எம் கிராஸ் என் மேட்ரிசஸ் ஓவர் ஃபீல்டு. இதெல்லாம் ஃபீல்டு உள்ள எலமெண்ட்ஸ். அப்போ இது என்னது? இது வீல் உள்ள எலமெண்ட்ஸ். அப்போ வீல் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் பேசிஸ் லீனியர் காம்பினேஷன் எலமெண்ட்ஸ் இன் எஸ்ன்னு எழுதிடலாம். அப்போ என்ன அர்த்தம்? எஸ் வந்து வியை ஸ்பேன் பண்ணுதுன்னு வந்துடும். சரிங்களா? ரைட். அப்போது எஸ் வந்து இந்த வீக் வந்து என்ன ஆயிருன்னா ஒரு பேசிஸ் ஆயிடுது. அப்போது டைமென்ஷன் எத்தனை எலமெண்ட்ஸ் எழுதியிருக்கோம் இங்கே? எம்என் எலமெண்ட்ஸ் இருக்கா? அப்போது இந்த வெக்டார் ஸ்பேஸ்க்கு டைமென்ஷன் வந்து எம்என். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இதெல்லாம் முக்கியமானது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? டைமென்ஷன் வந்து இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ரைட்டுங்களா? அப்போது பார்த்தாச்சு. ரைட். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஓகே. ஸோ இதை வேறு விதமாக எப்படி பண்ணலாம்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தெரியும் ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதோட டைமென்ஷன் எம்என்னு ப்ரூவ் பண்ணிட்டோமா? இதோட டைமென்ஷன் எம்என்னு ஆல்ரெடி ஃபஸ்ட்டே ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்போ எந்த ரெண்டு ஃபைனைட் டைமென்ஷன் வெக்டார் ஸ்பேஸ் ஆஃப் டைமென்ஷன் சேமாக இருந்தால் அது ஐசோமார்பிக்காக இருக்கும். சரிங்களா? ஸோ அதான் இப்போ இதோட டைமென்ஷனாக இதோட டைமென்ஷன் அப்படி கூட கன்க்ளூஷன் வந்துடலாம். இதோட டைமென்ஷன் எம்என். ஸோ அதனால் இதோட டைமென்ஷன் எம்என். ஆக்சுவலாக இது வந்து வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்டு எஃப். சரிங்களா? அது முக்கியமானது. இது வந்து வெக்டார் ஸ்பேஸ் ஆகும் ஓவர் ஃபீல்டு எஃப். அதேமாதிரி இதுவும் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்டு எஃப். சரிங்களா? அப்படி இருக்கணும். சரிங்களா? ரைட். ஸோ இது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம்னா ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறேன். சரிங்களா? ஆக்சுவலாக ஒன்றுமே கிடையாது. இது அப்படியே இருக்குது, அப்படியே நேராக எழுதிடுறேன். அவ்வளோதான். இந்த அப்படியே இங்கே எழுதிடுறேன், அது அப்படியே எழுதி நேராக எழுதிடுறேன். இப்போ இங்கே இந்த எலமெண்ட்ஸ்லாம் இந்த இதில் உள்ள எலமெண்ட்ஸ். சரிங்களா? ரைட். இப்போ இது வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துடும். ஈஸியாக செக் பண்ணிடலாம். அது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துடும், 1 வந்துடும், onto வந்துடும். அப்போ எஃப் இஸ் வந்து ஐசோமார்பிசம். ஸோ அதாவது ஆக்சுவலாக லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் 1 onto வந்துருச்சா? எஃப் வந்து ஐசோமார்பிசம். ஆக்சுவலாக என்ன ஐசோமார்பிசம்னா வெக்டார் ஸ்பேஸ் ஐசோமார்பிசம். ரைட்டுங்களா? இஸ் ஐசோமார்பிசம். ஸோ சன் வெக்டார் ஸ்பேஸ். ஏன்னா ஒவ்வொரு ஐசோமார்பிசம் மாறும். குரூப் ஐசோமார்பிசம் வேறு, ரிங் ஐசோமார்பிசம் வேறு, ஃபீல்டு ஐசோமார்பிசம் வேறு. ஓகேங்களா? இது வந்து வெக்டார் ஸ்பேஸ் ஐசோமார்பிசம் வந்துருச்சு. அப்போ இது ரெண்டும் அப்போ இதோட டைமென்ஷன் ரெண்டும் சேம்னு வந்துடும். அப்போ இதோட டைமென்ஷன் எம்என்னு தெரியும், அதனால் இதோட டைமென்ஷன் எம்என். இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இன் ஜென்ரலாக அதே ஃபீல்டு எஃப் எடுத்துக்கிறோம். அதாவது இப்படி எழுதுவோம். நான் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃபீல்டு எஃப் இப்படி எழுதுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா செட் ஆஃப் ஆல் எம் கிராஸ் என் மேட்ரிசஸ், மேட்ரிக்ஸில் ஒவ்வொரு என்ட்ரி எஃப், திஸ் வெக்டார் ஸ்பேஸ், திஸ் இஸ் த வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்டு எஃப்னு அர்த்தம். இதை அப்படி ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்குவோம். இது வந்து இதான் ஃபீல்டு ஓவர் எஃப்னு சொல்கிறது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அது முக்கியமானது. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா பர்டிகுலராக இதை எம்மு என்னும் சேம்னு எடுத்துக்க போகிறோம். அதாவது என் கிராஸ் எண்ணுக்கு போட்டுருப்போம். அப்போ என்ன வரும்? என் இன்ட்டு என் போட்டால் என் ஸ்கொயர் வந்துடும். சரிங்களா? ஸோ இவ்வளோதான். ஸோ இது முக்கியமான ரிசல்ட்ஸ். சரிங்களா? ரைட். அப்போது என்ன பண்ணிட்டோம்னா மேட்ரிக்ஸஸ் ஓரளவு முடிச்சாச்சு. ரைட்டா? அப்போது மேட்ரிக்ஸோட டைமென்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போது இதை வச்சு சம் ப்ராப்ளம்ஸ்.
இங்கே இருக்குன்னு தெரியும். ரைட். இப்போ பாருங்களேன், இந்த ஆக்சுவலாக இது பாருங்கள், இது வந்து ஓவர் ஃபீல்டு Q எடுத்துட்டேன்னா செட் ஆஃப் ஆல் n கிராஸ் n, ஏதாவது என்ன எம் வச்சுக்கோ, எம் தான் செட் ஆஃப் ஆல் m கிராஸ் n மேட்ரிசஸ் ஓவர் ஃபீல்டு Q. இப்போ இது ரெண்டு சேமாக இருக்கா? ஸோ இது ரெண்டு சேமாக இருக்கா? இது ரெண்டு சேமாக இருக்கா? இப்போ இதோட இது சேமாக இருக்கா? டைமென்ஷன் எம்ன்னு வரும், முக்கியமான ரிசல்ட். ரைட்டுங்களா? ரைட். பர்டிகுலராக இப்போ n கிராஸ் n போடும்போது நேரம் சேம், இந்த m n போடும்போது n ஸ்கொயர்டு வந்துடும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட். ரைட்டுங்களா? ரைட். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து நெக்ஸ்ட் கேஸ் என்ன பண்ண போகிறேன்னா, இப்படி எடுத்துக்கிறேன். எஃப்ங்கிறது சப்ஃபீல்டு ஆஃப் எ ஃபீல்டு கேன்னு எடுத்துக்கிட்டு என்ட்ரிஸ்லாம் சூப்பர் ஃபீல்டு எடுத்துக்கிறேன். அப்போ இது வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் எ சப்ஃபீல்டுன்னு நான் எடுத்துக்க போகிறேன். அப்போ இது வந்து வெக்டார் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? இது ஒரு இந்த கலெக்ஷன் வந்து இந்த மேட்ரிக்ஸ் கலெக்ஷன் வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸை ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? ஸோ முக்கியமானது. அதை மாற்றி போட்டால் வராது. ஏன்னா இங்கே வந்து என்னென்னா இது வந்து சப்ஃபீல்டு வரணும், இது சூப்பர் ஃபீல்டு உள்ளே இருக்கணும். சரிங்களா? இது மாற்றி போட்டால் ஆன்சர் வராது. வெக்டார் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணது ஆன்சர் வராது, வெக்டார் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணது. இப்போது நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கோஆர்டினேட் ஸ்பேஸில் நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி இருக்க கேஸில் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா டைமென்ஷன் வந்து டேரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ இந்த ஃபீல்டு எஃப்கேயை பொறுத்து டைமென்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். சிலதுக்கு இன்ஃபினைட் டைமென்ஷனல் கிடைக்கும், சிலதுக்கு ஃபைனைட் டைமென்ஷனல் கிடைக்கும். சரிங்களா? அதனால் அதை வந்து டேரெக்டாக சொல்ல முடியாது. அப்போ நம்ம பர்டிகுலர் தான் சொல்லணும். ரைட்டா? ரைட். இப்போ இங்கே வச்சுக்கலாமா? இது என்னது? டைமென்ஷன் Q. ஓகே, இது வந்து வெக்டார் ஸ்பேஸ். ஸோ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் Qவில் பேசுகிறோம். இது வந்து டைமென்ஷன் வந்து இன்ஃபினிட்டி வரும். என்ன காரணம்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஆல்ரெடி நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா பர்டிகுலராக ஐ டேக் m n 1 எடுத்துக்கலாமா? அப்போ என்ன ஆயிரும்னா டைமென்ஷன், அப்போ இந்த மேட்ரிக்ஸ் என்ன ஆயிரும்? ஆர்னு வந்துடும். மேட்ரிக்ஸ் என்ன ஆயிரும்? 1x1 மேட்ரிக்ஸ் என்னது? அது ஆர் தானே. ஸோ இது ஆர்னு வந்துடும். அதே மாதிரி டைமென்ஷன் Q இது என்ன ஆயிரும்? சின்னு வந்துடும். இது ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தேன். இது டைமென்ஷன் வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்லியிருந்தோமா? ஸோ அவ்வளோதான். அப்போ 1x1க்கே வரல, அப்போது 2x இதுக்கெலாம் வராது. அப்போ இதோட அதாவது ஓவர் Q அப்படின்னு வந்தாலே டைமென்ஷன் இன்ஃபினிட்டி. சரிங்களா? இங்கே அதோட சூப்பர் ஃபீல்டை போட்டுக்கோங்க, அவ்வளோதான். Q வரும்போது ஃபைனைட் வந்துடும். சரிங்களா? இந்த Q இதோட சூப்பர் ஃபீல்டு இங்கே தூக்கி போடும்போது என்ன ஆயிரும்னா டைமென்ஷன் வந்து இன்ஃபினிட்டி ஆயிரும். சரிங்களா? அப்போது டைமென்ஷன் அதாவது Q ஓவர் Qவில் டைமென்ஷன் இன்ஃபினிட்டின்னு வந்துருச்சு. ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் ஆர்னு மாற்றி என்ன நடக்குன்னு பார்க்குறேன். சரிங்களா? அதான் என்னோட நெக்ஸ்ட் கேஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா டைமென்ஷன் இப்போ இந்த Qக்கு பதில் ஆர் ரீப்ளேஸ் பண்ணி என்ன செய்ய போகிறேன்? டைமென்ஷன் இது கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ இது வந்து இதோட சூப்பர் ஃபீல்டு. சரிங்களா? அப்போ வந்து கண்டிப்பாக வெக்டார் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணணும். அதனால் எந்த ஒரு வெக்டார் ஸ்பேஸுக்கு நம்மளால் பேசிஸ் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்போ இதுக்கு நான் 2m நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ரைட்டுங்களா? ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா அது ஆல்ரெடி பழைய கேஸ் தான், சேம் ஸ்டோரி. இந்த ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண தெரியுமா? இந்த ஸ்டோரி அப்படியே எழுத வேண்டியது, அவ்வளோதான். சேம் ஸ்டோரி. இது அப்படியே எழுதிட வேண்டியது. இங்கே என்ன எழுதணுமா? இங்கே வந்து கோஆர்டினேட் வைஸ் இங்கே அப்படியே மேட்ரிக்ஸாக இருக்குது, அவ்வளோதான். சேம் அப்படியே எழுதியிருப்பேன். சரிங்களா? பாருங்கள். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு இதான் வெக்டார் ஸ்பேஸு. இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு 1 0 0 0 0 அடுத்தது 1 1 இப்படி எடுத்தாச்சு. அடுத்ததில் 1 1. சரிங்களா? அதே மாதிரி இப்போ எனக்கு என்ன வரும்னா எனக்கு ஸ்கேலர் எலமெண்ட் ஆரில் தான் எடுக்க போகிறேன். அப்போது இந்த எடுத்துருக்க என்ட்ரிஸ்லாம் கண்டிப்பாக ஒரு ஐங்கிறது ஒன்று வந்தால் மட்டும்தான் எனக்கு சி வரைக்கும் கொண்டு போக முடியும். அதனால் இதுக்கு இப்போ ஒன்றுக்கு பதில் ஐ போட்டு ஒரு மேட்ரிக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இதுமாதிரி இந்த ஒன்றுக்கு பதில் ஐ போட்டு ஒரு மேட்ரிக்ஸ் போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்? இது வந்து லீனியர் இண்டிபெண்ட் ஓவர் ஆர்னு சொல்லணும். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி mn ஸ்கேலர்ஸ், இங்கே ஒரு mn ஸ்கேலர், இங்கே ஒரு mn ஸ்கேலர், அப்போ 2mn ஸ்கேலர்ஸ் நான் ஆரில் எடுத்துட்டேன். சச் தட் அதோட லீனியர் காம்பினேஷன் வந்து 0ன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? 0ன்னு எடுத்துக்கிட்டேன். ரைட். இது எப்படி ஆட் பண்ணுறேன்னா நான் இதையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆயிரும்? இந்த இது வந்துடும். இதை ஆட் பண்ணும்போது இந்த இது வந்துடும். சரிங்களா? ஸோ அப்படியே ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த இது கிடச்சிச்சு. சரிங்களா? அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல். இது ஒரு மேட்ரிக்ஸ், 0 மேட்ரிக்ஸ். அப்போது கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸை நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ இது ஈக்குவேட் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா ஒவ்வொரு இது 0 வந்துடும், இது 0 வந்துடும். அப்போ எல்லா ஸ்கேலருமே 0ன்னு வந்துடும். அப்போ எடுத்துக்கிட்ட எல்லா ஸ்கேலரும் ஆர்பிட்ரரியாக எடுத்த 2mn ஸ்கேலர் இன் எஃப் ஆர் வந்து 0ன்னு வந்துருச்சு. அப்போ என்ன எஸ் வந்து லீனியர் இண்டிபெண்டன்ட் ஓவர் ஆர்னு வந்துடும். அப்போது எஸ் வந்து ஸ்பேன் பண்ணிடுது. சேம் கான்செப்ட் இந்த இருக்குல்ல, இது அப்படி இந்த 0 கட் பண்ணிடுவோம். இப்படி கட் பண்ணிடுவோம். ஸோ இதை அதாவது இந்த எலமெண்ட்டு ப்ளஸ் இந்த எலமெண்ட் இது ரெண்டே சம்மன் இது வந்துருச்சுமா? இது என்னது? இது எங்கே உள்ள எலமெண்ட்டு பாருங்கள், எங்கே உள்ள எலமெண்ட் பாருங்கள், இதில் உள்ள எலமெண்ட் வெக்டார் ஸ்பேஸில் உள்ள எலமெண்ட். அப்போது இதுதான் பிலாங்ஸ் டு வின்னு வந்துடும். அப்போது
அப்போது வியில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் எஸ்ன்னு எழுதியாச்சு. அப்போ என்ன ஆயிரும், எஸ் வந்து வி வந்து ஸ்பேன் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ அப்போது எஸ் வந்து லீனியர் இண்டிபெண்ட்டாகவும் இருக்குது, வியை ஸ்பேனும் பண்ணிடுச்சு. அப்போ எஸ் வந்து இந்த வெக்டார் ஸ்பேஸுக்கு பேசிஸாக மாறிடும். சரிங்களா? இப்போ டைமென்ஷன் எத்தனை இருக்கும், 2mn. சரிங்களா? அதான் எழுதியிருப்போம். சரிங்களா? அடுத்து இன் பர்டிகுலர் எம்சிகோடு என் போடுமா என்ன ஆயிரும்னா 2n². சரிங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ண போகிறோம்னா இதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சிமெட்ரிக். ஸோ ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஓவர் ஆரில் அதோட டைமென்ஷன் என்ன பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஹெர்மிஷியன் மேட்ரிசஸ் ஓவர் சியில் அதோட டைமென்ஷன் செட் ஆஃப் ஆல் n cross n மேட்ரிசஸ் ஓவர் சியில், அதேமாதிரி செட் ஆஃப் ஆல் n cross n ஹெர்மிஷியன் மேட்ரிசஸ் ஓவர் ஆரில் அதோட டைமென்ஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் ஓவர் சி, ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் ஓவர் ஆர், இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்த்து முடிச்சிடுவோம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.